தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம், அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய விளக்கங்கள்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை பத்தி ரொம்ப விளக்கமாவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி அரியலூர் தொகுதி. அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 2,42,617 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,21,131 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,21,486 பேரும் உள்ளனர். புவியியல் ஆர்வலர்களின் சொர்க்க பூமியாக அரியலூர் இருக்கிறது. கடலாக இருந்து நிலப்பரப்பாக மாறிய தொகுதி என்பதால் கடல் படிமங்கள் இங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன. மேலும் பழங்காலத்தில் டைனோசர்கள் வாழ்ந்த இடம் என்பதால் அவற்றின் முட்டைகள் இங்கு படிமங்களாக கிடைக்கின்றன. இங்கு சுண்ணாம்புக்கல் அதிகம் காணப்படுவதால் சிமெண்ட் ஆலைகள் அதிக அளவில் உள்ளன. இங்கு தனியார் சிமெண்ட் ஆலைகளும் ஒரு அரசு ஆலையும் உள்ளன. தொகுதிக்கு உட்பட்ட திருமானூர் பகுதியில் புள்ளம்பாடி வாய்க்கால் பாசன பகுதியாகும். டெல்டா பகுதியான இங்கு நெல், கரும்பு, கடலை, மக்காச்சோளம், பருத்தி போன்றவை சாகுபடி செய்யப்படுகின்றன. கரைவேட்டி பறவைகள் சரணாலயம், கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில், ஏலாக்குறிச்சி வீரமாமுனிவர் ஆலயம் போன்றவை அரியலூர் தொகுதியின் குறிப்பிடத்தக்க இடங்களாக உள்ளன. தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அரியலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பெரம்பலூரிலிருந்து பிரிக்கப்பட்டு அரியலூர் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2002இல் அதிமுக ஆட்சி காலத்தில் மீண்டும் பெரம்பலூருடன் இணைக்கப்பட்டது. 2006 தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி காலத்தில் மீண்டும் அரியலூர் தனி மாவட்டமாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 2007இல் மீண்டும் தனி மாவட்டம் ஆனது. இந்த சூழலில் பெயரளவில் உள்ள தனி மாவட்டத்தை முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்து 2011இல் அதிமுக இத்தொகுதியில் வெற்றி பெற்றது. இத்தொகுதியை பொறுத்தவரை 1971 தொடங்கி இதுவரையிலான தேர்தல்களில் அதிமுக 4 முறையும் திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக அதிமுகவைச் சேர்ந்த துரைமணிவேல் இருக்கிறார். 56 வயதாகும் இவர் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர். 1982ஆம் ஆண்டு அதிமுகவின் வைத்தியநாதபுரம் கிளை கழக செயலாளராக இவர் பொறுப்பு வகித்தார். 1993இல் பெரம்பலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர், திருமானூர் ஒன்றிய கழக துணைச் செயலாளர் பொறுப்புகளை இவர் வகித்தார். 1998ஆம் ஆண்டு முதல் 2014 வரை திருமானூர் ஒன்றிய செயலாளர் பொறுப்புகளை வகித்தார். 2011இல் அரியலூர் மாவட்ட செயலாளராக துரைமணிவேல் இருந்தார். அரியலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமணிவேல் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தலப்ப கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்ன செஞ்சிருக்கேன், என்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு துரைமணிவேலும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. அரியலூர் பகுதியில் 5 வருஷமாக பொதுப்பணித்துறை சார்பாக எந்த ஏரி, குளங்கள், குட்டைகள்லாம் தூர் வரப்படல. இந்த மழை இவ்வளோ தூரம் அளவுக்கு அதிகமாக பொழிஞ்சும் கொஞ்சம் கூட 50% ஏரி, குளம், குட்டைகள் தண்ணி கிடையாது. இதை ஏற்கனவே தூர் வாரியிருந்தாங்கன்னா இப்போ தண்ணி எல்லாத்துக்கும் நிறைஞ்சிருக்கும். தண்ணி பிரச்சனையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். விவசாயத்துக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். காமராஜர் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட புள்ளம்பாடி வாய்க்கால் 54 கிலோமீட்டர். அதில் அரியலூர் பகுதிக்கு உட்பட்டது 29 கிலோமீட்டர். 29 கிலோமீட்டரும் இதையதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் புள்ளம்பாடி வாய்க்கால் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அதில் மானோடை, ஆண்டி ஓடை, சுத்தமல்லி, சுக்கரநேரி 4 ஏரிகள். சுக்கரநேரிக்கு இந்த ஆண்டு 2,50,00,000 ரூபாய் அளவிலே கரைகள் பலப்படுத்தப்பட்டு வடிகால்களும் வறுத்து வாய்க்கால்களும் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஏரியும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு
மானோடை 10 லட்சம் ரூபாய் அளவிலே தூர்வாரப்பட்டு கரைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிறது மெயின் சிட்டி இது அரியலூரில். அரியலூர் பார்த்திங்கன்னா எல்லா தெருவும் இருந்தாலும் சரி, எந்த ரோடாக இருந்தாலும் சரி, இதுவும் இதுவரையும் அப்படியே தான் இருக்குது. ஒரு பைக் ஓட்டி போனாலும் சரி, எந்த வண்டியிலனாலும் போக முடியாது. ரோடே இல்லை, பாதாள சாக்கடைன்னு போட்டு வண்டி ஓட்ட போக ரொம்ப சிரமமாக இருக்குங்க. வண்டி மேட்டர் செலவும் அடிக்கடி பட்ட போகுது, வண்டி செலவும் வைக்குதுங்க. அரியலூரில் பாதாள சாக்கடையை எதுக்கு தான் கொண்டு வந்தாங்களே என்னன்னு தெரியலைங்க. 8 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் நோண்டிட்டு தான் இருக்காங்க. என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல. காலம் கடந்தும் அந்த ஒப்பந்ததாரர் இன்னும் பணியை நிறைவு செய்யாமல் இருக்கிறார்கள். போடப்பட்ட சாலைகளை எல்லாம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே போடப்பட்ட சாலைகளை எல்லாம் நடுவிலே பாதாள சாக்கடை அமைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டி அந்த குழாய்களை பதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை சென்ற மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்ததாரர், அந்த ஆட்சி இருந்த பொழுது கொடுக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் தான் இன்னும் பணியை நிறைவு செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பணியை நிறைவு செய்தால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்ல தரமான சாலைகளை அரியலூர் நகராட்சி மக்களுக்கு விரைவிலே வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.